வணக்கம் நண்பர்களே. நேற்று மதுரையில் நடந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஒற்றை வரியில், ஒரு வரியில். அந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கணும். கிறிஸ்தவ மதமும் திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான். ஒரு மிக அற்புதமான ஒரு கருத்தாக தான் நான் நினைக்கிறேன். மிக மிக அற்புதமான கருத்து. உயர்ந்த ஞானம் உள்ளவர்கள், வாசிப்பு பழக்கம் உள்ளவர்கள், புத்தகங்களை வாசித்து ஞானம் பெற்றவர்கள், சிறந்த ஒரு படிப்பாளி அறிவாளி முன்னோர்களை கொண்டவர்கள் தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். அதாவது இது எதுக்கு ஒப்பாகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மீன் குழம்பும் சாம்பாரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சாம்பார்னால் வெஜிடேரியன் சாம்பாரும் மீன் குழம்பும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு புத்திசாலி சொன்னார்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா, அதே தான் இந்த திராவிட கொள்கையும் கிறிஸ்தவ மதமும் கொள்கைகளும் ஒன்று தான் அப்படின்னு இந்த உதயநிதி புத்திசாலி மகான் ஸ்ரீ உதயநிதி ஸ்டாலின் சொன்னது அதுதான். என்ன தான் இவங்களுக்கு அறிவு இருக்கா, இல்லை ஒரு கூட்டத்தில் பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்களா, அந்த சூழலில் ஏதாவது ஒன்று உளறி வைக்கணுன்றதுக்காக பேசுகிறாங்களா, நமக்கு புரியல. இதை விட அவர் இன்னொன்று சொல்லியிருக்கலாம். அதுதான் நம்ம சேனலுடைய கருத்தை. என்ன? கர்த்தரும் கலைஞரும் ஒன்று தான். இப்படி தான் திராவிட கொள்கையும் கிறிஸ்தவ மத கொள்கைகளும் ஒன்று தான் சொன்ன மாதிரி தான் கர்த்தரும் கலைஞரும் ஒன்று தான் சொல்லிட்டு போயிடலாமே. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? கர்த்தர் மக்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு, பாரம் சுமப்பவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார். அதுபோல் கலைஞரும், கருணாநிதி இப்போ சொன்னவருடைய தாத்தா, அவரும் கஷ்டப்பட்டவங்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக உதவினார். அதனால் கர்த்தரும் கலைஞரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. வளரணும்னு முடிவாகி போச்சு, பிதற்றணும், ஏதாவது கூட்டத்தில் வாயில் வந்தது சொல்லணும்னு முடிவாகி போச்சு. ஏதாவது குறைந்தபட்ச அறிவு இருந்தால் அப்படி பேசுவாங்களா? ஒப்பீடு சரியாக இருக்கணும். நான் அவரை உதயநிதி ஸ்டாலின் எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு கிறிஸ்தவ மத விழாவில் பைபிளை பற்றி பேசுங்க. ஏன்னா இவர் பைபிள் வாசிக்கவே மாட்டார். சொன்னால் என் மனைவி கிறிஸ்டின், நானும் கிறிஸ்டின்னு உளறதுக்கு தான் இவங்கெல்லாம் லாய்க்கு. மிக மிக ஆபத்தான அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம், ரொம்ப ஆபத்தானவங்க. ஒரு மதத்தோட கொள்கைகளும் ஒரு பிழைப்புக்கு தேர்தல் அரசியலுக்காக நடத்தப்படும் கட்சியின் கொள்கைகளும் ஒன்றா? இதை நாமளும் கேட்டுட்ருக்கணும். ஏன் கோபம் வருதுன்னு தெரியுதா? ஒப்பீட ஒரு அளவுக்கு பண்ணுங்க, அல்லது இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுங்க. கருத்தரும் கலைஞரும் ஒன்றுன்னு சொல்ல மாதிரி சொல்லிட்டு போயிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.